பெட்ரோல் டீசல் விலை இந்த மாதம் மட்டும் தொடர்ந்து 5வது முறை இன்க்ரீஸ் ஆயிருக்கு. என்னன்னு கேட்டால் போர் காரணமாக கச்சா எண்ணெய் விலை வந்து அதிகமாயிருச்சு. அதனால் எண்ணெய் நிறுவனங்களோட நஷ்டத்தை தடுக்கிறதுக்காக இந்த விலைவாசியை ஏற்றிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஏற்றிருக்காங்க. அப்படி பார்த்தா கச்சா எண்ணெய் விலை கம்மியாக இருந்தப்பெல்லாம் பெட்ரோல் டீசல் விலையை குறைச்சிருக்கணும். ஆனால் எந்த எண்ணெய் நிறுவனமும் குறைக்கல, அதை சென்ட்ரல் கவர்மெண்ட் எந்த கேள்வியும் கேட்கல. ஆனால் இப்போ மட்டும் விலை அதிகமாயிருச்சு, அதனால் வந்து எண்ணெய் நிறுவன நஷ்டத்தை தடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த சுமையையும் மக்கள் மேலே தூக்கி போட்டுறாங்க. நீங்கள் நினைக்கிறீங்க 2 ரூபா 3 ரூபா தானே இன்க்ரீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி. ஆனால் அந்த 2 ரூபா 3 ரூபா இன்க்ரீஸ் பண்ணுறதுனால ஒட்டுமொத்த விலைவாசி ஏறுது. ஏன்னா பெட்ரோல் வச்சா ஒட்டுமொத்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் இருக்குது. அதனால ஒட்டுமொத்த விலைவாசி ஏறுது, காய்கறி விலைவாசி ஏறுது. ஒன்று அந்த விலைவாசியை நாங்கள் சமாளிக்கிற அளவுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி ஏற்கனவே சொன்ன மாதிரி 15 லட்ச ரூபா எங்கள் அக்கௌண்ட்டில் எல்லார் அக்கௌண்ட்லேயும் போட்டு விட்டுருங்க. நான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பார்த்து கேட்குறேன். இல்லை அப்படின்னா பெட்ரோல் டீசல் விலையை கம்மி பண்ணுங்கள், அதை ஜிஎஸ்டிக்குள்ள கொண்டு வாங்க, இல்லை அதோட டேக்ஸ் ரேட்டை கம்மி பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா நம்ம இந்தியா வந்து ஸ்ரீலங்கா மாதிரி போய்கிட்டு இருக்கு, விலைவாசி உயர்வில் ஸ்ரீலங்கா மாதிரி போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஸ்ரீலங்கா மாதிரி ஃபியூச்சரில் கண்டிப்பாக ஆகும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. நாங்காலி